Hi friends, good morning. ராமச்சந்திரன் கிருஷ்ணகிரிலேருந்து பேசுகிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கோம். இப்போ இந்த பதிவு எதுக்காகனா, இப்போ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அப்படி நம்ம தோட்டத்து பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மங்கை கொஞ்சம் இது பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். சரி, வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஐடியா தோணுச்சு. ஐடியா இல்லை, சும்மா ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு கருத்து தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது யாருன்னா நம்ம தளபதி மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அவருக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பசங்க, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பசங்க குட்டிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியும். பிகாஸ் ஏன்னா எலெக்ஷன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எஃபர்ட் போட்டாங்க. ஸோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் வந்தால் போதுன்னு சொல்லிவிட்டு, ஸோ அவங்களோட எல்லாரோட பிளஸ்ஸிங்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒர்க் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரியணையில் வந்து உட்காந்துக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சின்ன சின்ன குட்டிஸ் யங்ஸ்டர்ஸ்னு சொல்லலாம், சரிங்களா? ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பண்ணாமல் பண்ணாங்க. ஆக்சுவலி எனக்கு என்ன எதுக்காக நான் இந்த பதிவு இது பண்ணுறேன்னா, ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் ரிலேட்டாக ஒரு ட்ரைனிங் எடுத்திருந்தேன், சரிங்களா? அந்த ட்ரைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் செல்லம் சொல்லிட்டு மும்பைக்கார். அவர் டில்னோ இப்போ அவர் உயிரோடல இறந்துட்டார் ஒரு 1 இயருக்கு முன்னாடி. அவர் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங்கில் நிறைய யூடியூப்பில் வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் மீடியா எடுத்தாலே டிவி சேனல்ஸாக இருக்கட்டும், பல விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு என்ன வேணுமோ அதை அவங்க தரமாட்டாங்க. அவங்க டிஆர்பிக்காக வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொலை நடந்தது, இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, அவன் தாலி இதாக தான் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு கண்ட குப்பை வீடியோ தான் பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் டைம் எந்த டைம் எடுத்தாலும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவி சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் பார்த்திங்கன்னா டிஆர்பிக்காக எல்லா சேனல்ஸும் உள்ள சில சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ மார்னிங் டைம் நம்ம வீடியோ டிவி ஆன் பண்ணும்போதோ சோஷியல் மீடியா எடுக்கும்போதோ பல விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி மாண்புமிகு சிஎம் அவர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணக்கூடிய நல்ல விஷயம்லாம் பார்த்திங்கன்னா இப்போ டிவியில் நிறைய விஷயம் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டிவி சேனல்ஸ் நிறைய சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குமா நான் பார்த்த நேம் சொல்ல விரும்பலை, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, திருச்சி சைடு வந்து பார்த்திங்கன்னா திருச்சியோ சென்னையோ சைடில் பார்த்திங்கன்னா சில பேர்லாம் சில நல்ல விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருச்சி சைடு இருக்கிற அந்த எம்எல்ஏ ரமேஷ் அவர் வந்து பார்த்திங்கன்னா அம்மா உணவகத்தில் போயிட்டு சில விஷயம் பண்ணது, அந்த இது பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல விஷயம்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நான் சோஷியல் மீடியா எடுத்தனாக்கா இப்போ டிவிக்கு இருக்கிற சட்டமன்ற தலைவர் உறுப்பினர் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயம் நல்லா பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து கிருஷ்ணகிரியில் இருக்கேன். கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா முகுந்தன் இருக்கார், முகுந்த் பாண்டியன் அவர்கள் இருக்கார். அவரும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயம் பண்ணுறான்னு சொல்லி சோஷியல் மீடியா வந்துட்டுருக்கு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு பேட்டி ஒன்று எடுத்தாங்க நேற்றுக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்க்கும்போது டிவி சேனல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மன நிறைவாகவும் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு ஆளை தான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனிதராக தான் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஆட்சியில் உட்கார வச்சுருக்கோன்ற ஒரு விஷயம் ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. இன்னும் இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு 10ஆம் தேதி தான் ஆட்சியில் அமர்ந்தார். இன்றைக்கி என்ன டேட்டு, 20, சரிங்களா? 10 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே ஆப்பணம் இருக்கிறவங்க பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறாங்க. சரி, ஓகே, இது அரசியல் இருக்கிறது தான். பட் இருந்தாலும் அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணிவிட்டு கரெக்டாக மக்களுக்கு என்ன பண்ணால் நான் வந்து சேவை பண்ண மட்டும்தான் வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு அவரோட வேலையில் கரெக்டாக போயிட்டுருக்காரு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல பேர் சப்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய புது அப்டேஷனும் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக நம்ம வரக்கூடிய காலத்தில் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா மென்மேலும் அடுத்த கட்டத்தில் பெருசாக வளர்ந்துட்டு போயிட்டே இருக்குன்ற எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஜஸ்ட் இதை ஷேர் பண்ணிக்கணும். இது எதுக்கு ஷேர் பண்ணுறேன், இதை ஏன் ஷேர் பண்ணலாம் எனக்கு தெரியாது. அடுத்து வந்து புலி படத்தோட ஆடியோ லான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா தளபதி விஜய் சொல்லியிருப்பார். ஏன்னா ரொம்ப இன்ஸ்பயரான விஷயம், அதை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா அந்த ஒரு கொடூரமான ஒரு 4 சிறை கைதிகள் இருப்பாங்க, சரிங்களா? அது பல்லாண்டு வாழ்கன்னு நினைக்கிறேன் அந்த படம், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவரோடது. அந்த ஒரு சீனை பற்றி அவர் சொல்லியிருப்பார். நான் இதுக்கு ஏன் சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன்னாலும் இது பண்ணேன். பட் அந்த 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா திரு தான் படத்தோட கான்செப்டாக இருக்கும். அதோட இந்தியா மேப்பை கொடுத்து கிழிச்சு போட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்கிட்ட கொடுத்துட்டு அது அந்த மாதிரி அந்த ஸ்டோரி யூடியூப்பில் இருக்கும். நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள், நல்லா இன்ஸ்பைராக இருக்கும்.
பட் அது சிம்பிளான இது தான். பட் ஆனால் அவர் அந்த ஸ்டேஜில் வந்து சொல்லுவார், நான் இது ஏன் சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன்லாம் தெரியாது, ஆனால் தோணுச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இப்போ மனிதர்கள் எப்படி இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ் எது இருந்தாலும் அவங்கள நம்ம நல்ல வழி கொண்டு வரணும், நம்ம நல்ல சமுதாயம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம தளபதி வந்திருக்காரு. இது யாருக்கு நான் சொல்கிறேன்னா, ஆப்போனன்ட் பண்ணுறவங்க சும்மா வேணும்னு என்ன பண்ணாலும் கதறிட்டு இருக்காங்க. நல்லது பண்ணாலும் இது பண்ணலாம் அது பண்ணலாம், 10 நாள் தான் ஆச்சு, அதுக்கு இது பண்ணலாம் இது பண்ணலான்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறேன், நல்ல விஷயம் பண்ண வந்திருக்காரு, கொஞ்சம் டைம் கொடுங்க. சரிங்களா? நல்ல விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சத்தம் போட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, நீங்கள் சத்தம் போட்டாலும் நாங்கள் பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல. பட் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். சரிங்களா? கண்டிப்பாக நல்ல நல்ல விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மதுபானத்தில் பார்த்திங்கன்னா அந்த எல்லாம் எடுத்தது ஸ்டார்டிங் வந்து டைம்லேயே பார்த்திங்கன்னா எடுத்துருக்காரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ எங்கள் சைடும் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கம் இருந்தது, அதெல்லாம் எடுத்துட்டாங்க. இன்றைக்கி இவ்வளோ அதெல்லாம் பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, ஆனால் எங்கள் சைடு சில இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்தாங்கன்னா ட்ரிங்குக்கு அடிக்ட் ஆகி இன்றைக்கி வாழ்க்கையே தொலைச்சிட்டு போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நல்ல விஷயம்லாம் பார்த்திங்கன்னா மதுபானத்தை கடைகளை எடுக்கிறதெல்லாம் இது பண்ணிகிட்ருக்காரு. கண்டிப்பாக நல்ல விஷயம், நிறைய விஷயம் பண்ணுவார், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆப்போனண்ட்டுக்கிறவங்களுக்கும் தெரியும். பட் என்ன பண்ணுறது, அவங்களோட மனக்குமரல் ஏதாவது பண்ணுமேன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. அது நியாயமான ஒரு கருத்தாக இருந்தால் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். சரிங்களா? சும்மா நல்ல விஷயம் பண்ணாலும் பார்த்திங்கன்னா இது பண்ணிகிட்ருக்காங்க. அது உங்களுக்கு தான் வேஸ்ட் ஆஃப் டைம். சரிங்களா? ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா மக்கள் நம்ம உலக நாயகன் கமலஹாசன் சார் வந்து ஒரு இதில் சொல்லியிருப்பார், மக்கள்கிட்ட நடிக்காதீங்க, அவங்க நம்மளோட இன்டெலிஜென்ட் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ மக்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க, நல்லதே நடக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எனக்கு ஆஃபீஸ் போக டைம் ஆகுது. ஸோ மாங்க கொஞ்சம் புடுங்க வேண்டியது இருக்குது, இது பண்ணிவிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோ எனக்கு தோணுச்சுன்னா நான் ஷேர் பண்ணுறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு முடிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.